ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து கோவக்காய், மிதிப்பாகல் இதெல்லாம் இருக்குங்க. இதெல்லாம் கொஞ்சம் பறிச்சுக்கலாம். இன்றைக்கி எங்கள் சிஸ்டர் வீட்டுக்கு போகிறதுனால கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலான்னு பறிக்கிறாங்க அவங்களுக்காக. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா பாவக்காய் ஃபுல்லாகவே இந்த மிதிப்பாகல் ஃபுல்லாகவே பூச்சி வந்துருச்சுங்க. இந்த மஞ்சள் பூச்சி வந்தாவே செடி ஃபுல்லாகவே காலி ஆகிடுங்க. அது ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம இதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி அதை கிளியர் பண்ணிட போகிறேன். ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறாங்க. இல்லாட்டி எல்லா செடிக்கும் பரவிடும். அதில் கை வைக்கவே கொஞ்சம் பயமாக இருந்துச்சுங்க. பார்த்து தான் பறிக்கணும். எல்லாம் பார்த்து பறித்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அவங்களுக்காக கொஞ்சம் கீரையும், தண்டங்கீரை, மணத்தக்காளி கீரை, சாரணப்பருப்பு கீரைலாம் இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் பறிச்சுக்கிட்டேன். கீரை ஹார்வெஸ்ட் வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி போட்டாச்சுங்க. பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ வந்து கோவக்காய் பறிச்சுக்கலாம். கோவக்காய்லாம் நல்லா பெருசாக பெரிய சைஸில் நீட்டாக இருந்துச்சுங்க. நல்லா பெரிய சைஸில் இருந்தது. ஆனால் வந்து கொஞ்சம் இதுவுமே இப்போ கொஞ்சம் அழுகுன மாதிரி இருந்துச்சு. முனையில் வந்து அழுகுன மாதிரி இருந்தது. பாவக்காய் வந்து இன்றைக்கி கொஞ்சம் நிறைய கிடச்சிதுங்க. கோவக்காயில் நுனி அழுகல் வந்து ஏன் வருதுன்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு காரணம் வந்து சுண்ணாம்பு சத்து குறைபாடு இருந்தாலும் அந்த மாதிரி வரும். அதுக்கு நம்ம ஒரு 1 லிட்டர் தண்ணியில் வந்து ஒரு 2 பிஞ்சு சுண்ணாம்பு போட்டு நல்லா கரைச்சிட்டு அது வந்து வேருக்கு கொடுக்கலாம். தக்காளியிலலாம் வரும் பாருங்களா, அந்த மாதிரி தான் அழுகல் வந்திருக்கு. முன்னணியில் அழுகல் வந்திருக்கு. அதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி சுண்ணாம்பு சத்து கொடுக்கும்போது அந்த பிரச்சனை சரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அறுவடை இவ்வளோ தான். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.